போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை தூய கார்மேல் அன்னையின் நினைவை மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் கொண்டாடுகிறது. இறைவனின் திருவுளத்திற்கு முழுமையாக தம்மை அர்ப்பணித்து ஜப வாழ்விலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்த அன்னை மரியா கார்மேல் அன்னையாக உலகெங்கும் இறைமக்களால் போற்றப்படுகிறார். அவரது தாய்மை பாதுகாப்பையும் பரிந்துரையையும் நாடி எண்ணற்ற விசுவாசிகள் இறைவனின் அருளை அனுபவித்து வருகின்றனர். மாதா தொலைக்காட்சி வாயிலாக இந்த திருப்பலியில் ஆன்மீக முறையில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் குடும்பங்கள், உங்கள் தேவைகள், உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். கார்மேல் அன்னையின் தாய்மை பரிந்துரையால் ஆண்டவர் நம் அனைவருக்கும் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அருள்வாராக. பக்தியுடனும் நன்றியுடனும் இந்த நற்கருணை பலியில் ஒன்றிணைந்து பங்கேற்போம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். நிறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வலிமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வளமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம். இரு கரங்கள் விரித்திங்கு வாடுவோரை தேற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, இன்று நாம் முன்னுரையில் கேட்டது போல நம்முடைய தாயாம் திரு அவை நம்முடைய அன்னை மரியாளை கார்மேல் அன்னையாக நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. இந்த அன்னையிடம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஜெபங்களையும் பரிந்துரையாக ஒப்படைப்போம். அன்னை தொடர்ந்து நமக்கு இந்த திருப்பலியிலும் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய திருமகனிடம் அன்னை நம்மை நடத்தி செல்ல நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பானவர்களே, திருப்பலி என்பது ஒவ்வொரு முறையும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை எடுத்து கூறுகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவன் இயேசு தன்னையே உடலாகவும் இரத்தமாகவும் அவர் நமக்கு உணவாக கொடுத்து நம்மிடம் வருகிறார். இப்படி நம்மை அன்பு செய்யக்கூடிய இறைவனை நாம் அன்பு செய்திருக்கிறோமா? நம்முடைய பாவங்களால் அவருடைய மனதை காயப்படுத்திய நேரங்களுக்காகவும் நம்முடைய குற்றம் குறைகளுக்காகவும் இந்த திருப்பலிக்கு தயாரிக்கின்ற விதத்தில் பாவத்திற்காக மன்னிப்பையும் இறைவனுடைய இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாட்சிமிக்க கன்னிமரியாவின் விண்ணகத்திற்கு உரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 மற்றும் 12, 16 முதல் 19 வரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதி நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள்ளிருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால்
காற்றை பெற்றெடுத்தவர் போலானோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பொய்விக்கும் பணி ஒளியின் பணி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவரே, நீர் என்றென்றும் கொலு வீற்றிருக்கின்றீர். உமது புகழ் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும். இதோ குறித்த காலம் வந்துவிட்டது. அதன் கற்கள் மீது ஊழியர் பற்று கொண்டுள்ளனர். அதன் அழிவை நினைத்து பரிதவிக்கின்றனர். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்பட இருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். அவர் சிறுமைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். விண்ணுலகினின்று ஆண்டவர் வையகத்தை கண்ணோக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம்,
என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பக்தர்களே, நாம் இன்றைய காலகட்டத்திலே பயணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். குறிப்பாக விமானங்களில் நாம் பயணிக்கின்ற பொழுது அந்தந்த விமான நிறுவனங்கள் அவர்கள் நிர்ணயிக்கின்ற எடையை நாம் லக்கேஜாக எடுத்து செல்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, இந்தியாவில் 10ல் 6 பேர் குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட அந்த எடையை விட அதிகமான லக்கேஜை எடுத்து செல்வதாக அந்த புள்ளி விவரம் சொல்லுகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? அன்பானவர்களே, நாம் அனைவரும் சுமையை சுமப்பவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது இந்த சுமைகளை சுமந்து செல்கிறோம். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல சுமைகளை சுமந்தவர்களாக தான் இருக்கிறோம். சில நேரம் வெளியே தெரியக்கூடிய சுமைகள், சில நேரம் வெளியே சொல்ல முடியாமல், வெளியே தெரியாமல் நாம் சுமக்கக்கூடிய சுமைகள், சில நேரம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய சுமைகள், சில நேரம் நாம் தன்னந்தனியாக தவிக்கக்கூடிய சுமைகள் என நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சுமையை சுமந்தவர்களாக இருக்கிறோம். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே என்னிடம் வாருங்கள் என்று. ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இயேசு கிட்ட போறது கிடையாது. ஏன் போறது கிடையாது அப்படின்னா, முதலாவதாக நாம் தகுதியற்றவர்கள் என்று நம்மை நாமே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், நான் இயேசு கிட்ட போக தகுதி இல்லாதவன், நான் ஜெபம் செஞ்சதே கிடையாது, சரியா என்னுடைய ஜெப வாழ்க்கையில நான் இல்லை, அதனால நான் இயேசுவிடம் வர தகுதியற்றவள் என்று சொல்லி நம்மை நாமே நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா, நாம் தகுதியற்றவர்கள் தான். ஆனால் இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீ தகுதி ஆனதுக்கு அப்புறம் வா, இல்ல நீ நல்லவன் ஆனதுக்கு அப்புறம் வா, இல்ல நல்லவள் ஆனதுக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி இயேசு கண்டிஷன்ஸே போடல. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, உன்கிட்ட சுமை இருக்குதா, என்கிட்ட வா அப்படின்னு தான் சொல்றாரு. ஆக அன்பானவர்களே, பல நேரங்களில் நாம் நம்முடைய தகுதியின்மையை ஒரு காரணமாக வைத்து இயேசுவிடம் வர மறுத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம். என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய பிரச்சனை, என்னால இதை சமாளிக்க முடியும், இது என்னுடைய ஏரியா, இதுல நான் சொல்றதுதான் சட்டம், இது என்னுடைய வாழ்க்கை, எனக்கு மற்றவர்களுடைய உதவி தேவை கிடையாது என்று சொல்லி நாம் தன்னிச்சையாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் இயேசுவிடம் வர நாம் மறந்து விடுகிறோம். மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்ம வாழக்கூடிய வாழ்வு ரொம்ப பிஸியான வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொபைல் போனும் நம்முடைய வாழ்க்கையும் இணை பிரிக்க முடியாம மாறிடுச்சு. அன்பானவர்களே, பல வேலைகள் நம்ம பார்க்குறோம், மொபைல் போனை எடுத்துட்டு எதற்காக நம்ம இந்த மொபைல் போனை எடுத்தோம் அப்படின்றத மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டே இருப்போம். நாம் செய்யக்கூடிய வேலைகளை கூட மறந்து விட்டு இந்த மொபைல் போனில் நாம் பார்க்கக்கூடிய மக்களாக மாறி கொண்டிருக்கிறோம். இது நல்லதா கெட்டதா அப்படின்றதுக்குள்ள நம்ம போக வேணாம். மொபைல் போன் நம்முடைய வருகையை, இயேசுவிடம் செல்லக்கூடிய அந்த செல்கையை மறக்க செய்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய வேலைகள், நம்முடைய பொழுதுபோக்குகள், பணத்திற்கான நம்முடைய ஓட்டங்கள் என நம்முடைய இந்த பிஸியான வாழ்க்கை முறை இயேசுவிடம் செல்வதை நம்மை மறக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களும் நம்மை இயேசுவிடம் செல்ல தடுக்கக்கூடியதாக அல்லது ஒரு தடையாக இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, இன்று இயேசு என்ன தடை இருந்தாலும், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னிடம் வா அப்படின்னு சொல்றாரு. சரி, எப்படி வரலாம்? அதற்கு ஒரு 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக, இயேசுவிடம் நாம் வரும்பொழுது நம்பிக்கையோடு வர வேண்டும். என்ன நம்பிக்கை அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துரும் அப்படின்ற நம்பிக்கை கிடையாது. என்னுடைய பிரச்சனையையும் துன்பத்தையும் கேட்கக்கூடிய ஒரு கடவுள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சு கொள்ளலைனாலும் சரி, ஆனால் என்னுடைய கடவுள் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய சுமைகளையும் என்னுடைய கவலைகளையும் விட பெரியவராக இருக்கிறார். என்னுடைய கடவுள் எனக்காக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இயேசுவிடம் வர வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, அன்பானவர்களே, இயேசுவிடம் வருகின்ற பொழுது உண்மையாக வாருங்கள். இயேசுக்கு மேக்கப், ரிப்பேர் அதெல்லாம் தேவை கிடையாது. நீ நல்லவன் ஆயிட்டு திருப்பி வா அப்படின்னு சொல்லல, நீ நல்லவள் ஆக்கிட்ட என்னிடம் வா அப்படின்னு சொல்லல. மாறாக இயேசு சொல்வதெல்லாம் என்னிடம் வா,
நீ எந்த நிலையில் இருக்கிறையோ அந்த நிலையில் நம்மை அரவணைத்து நம்மை வரவேற்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். இயேசுவிடம் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருவோம். உடைந்தவர்களாக, கவலை, கஷ்டங்கள், கண்ணீரோடு, நம்முடைய பிரச்சனைகளோடு, நம்மால் முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன ஒரு மக்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த சோர்வு நிலையோடு, அந்த உடைந்த நிலையோடு, அந்த சுமையோடு நாம் இயேசுவிடம் வருவோம். உண்மையாக இயேசுவை நாம் அணுகுகின்ற பொழுது இயேசு நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். மூன்றாவதாக அன்பானவர்களே, எப்பொழுதும் வருவோம். நம்முடைய தேவைகள் அந்த நேரத்துல மட்டும், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அப்ப மட்டும், இல்ல எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப மட்டும், அல்லது எங்கு போவது என்று தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் மட்டும் இயேசுவை நாம் தேடாமல், எப்பொழுதும் நாள்தோறும் இயேசுவை தேடக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். சரி, வந்தா என்ன கிடைக்கும்? அன்பானவர்களே, அதற்கு ஒரு 3 காரியங்களை நாம் பார்ப்போம். வந்தா இயேசுவிடம் நாம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 3 காரியங்கள். முதலாவதாக அவர் சொல்றது இன்றைய நற்செய்தியிலும் நம்ம பார்க்கிறோம், இளைப்பாறுதல். நம்ம என்ன செய்ய போறோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன செய்யணும், இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே என்று சொல்லி பல காரியங்களை சுமைகளாக சுமந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இயேசுவிடம் வருகின்ற பொழுது இயேசு நம்ம கையை பிடிச்சு சொல்றாரு, கொஞ்சம் அமைதியா இரு, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். நம்முடைய மனதிற்கு அமைதியை தருகிறார். இந்த உலகம் தர முடியாத அமைதியை இயேசு நமக்கு தருகிறார். இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா அன்பானவர்களே, இயேசு நமக்கு தரக்கூடியது, நம்முடைய சுமையை சுமக்க அவர் ஒரு கை தருகிறார். ஆக இரண்டாவதாக நாம் இயேசுவிடம் வரும்பொழுது நம்முடைய சுமைகள் எளிதாக மாற்றப்படுகிறது. நம்ம தனியா ஒரு கல்லை தூக்கிட்டு போறதுக்கும் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த கல்லை தூக்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம தனியா நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கும் இயேசுவோடு இணைந்து நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில சிலுவையே இல்லை அப்படின்னு சொல்லல, மாறாக சிலுவைகள் இருந்தாலும் அதை நம்மோடு சேர்ந்து இயேசுவும் சுமக்க தயாராக இருக்கிறார். எனவே இந்த இயேசுவை நாம் சந்திக்க வருவோம். கடைசியாக அன்பானவர்களே, இந்த வருகை, இந்த சந்திப்பு, என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்றது சும்மா வந்து நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு போங்க அப்படின்றதுக்காக கிடையாது. நான் அழகா இருக்கிறேனா, இல்ல நான் பக்தியா இருக்கிறேனா, உனக்கு தேவையான காரியங்களை கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறேனான்னு பார்த்துட்டு போறதுக்காக கிடையாது. நம் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பு, நாம் இயேசுவிடம் செல்லுகின்ற பொழுது நம்முடைய அந்த தரிசனம் நம்மை இயேசுவாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு முறை நாம் இயேசுவை சந்திக்கின்ற பொழுதும் அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய அன்பு, அவர் எப்படி எந்த ஒரு முகம் சுளிக்காமல் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாம சிலுவையை சுமந்தாரோ அதே போன்ற நம்முடைய சகிப்புத்தன்மை என்று நாம் இயேசுவாக மாறுகிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த திருப்பலியில் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர்களே என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடக்கூடிய இயேசு தன்னையே உணவாக தந்து நம்மிடம் வருகிறார். எனவே இந்த இயேசுவை நாம் உள்ளத்திலும் உடலிலும் பெறுகின்ற பொழுது இந்த இயேசுவாக மாற நம்முடைய சுமைகளோடும் நம்முடைய பலவீனங்களோடும் நம்முடைய பாவங்களோடும் இயேசுவிடம் வருவோம். நம்மை சுகப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்முடைய சுமைகளை நம்மோடு சேர்ந்து இயேசு சுமக்க தயாராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இயேசுவோடு என்றும் இணைந்திருக்க தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஆமென். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுள் நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நம்முடைய சுமைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய தெய்வமாக இல்லாமல் அதை அவருடைய கையாலும் அவருடைய இதயத்தாலும் சுமக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இப்படிப்பட்ட கடவுளிடம் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளாக எடுத்து வைத்து மன்றாடுவோம். இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற இதோ அடியேன் என்று தம்மை முழுமையாக அர்ப்பணித்த தூய கார்மேல் அன்னையின் முன்மாதிரியை பின்பற்றி திருத்தந்தை லியோ அவர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய நாங்கள் அனைவரும் இறைவனின் திருவுளத்தில் நிலைத்திருக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெருசுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கும் ஆண்டவரே, நோயுற்றோர், துன்புறுவோர், தனிமையில் வாழ்வோர் மற்றும் மனசுமையால் வாடுவோர் அனைவருக்கும் ஆறுதலையும் நம்பிக்கையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியை ஊடகங்கள் வழியாக உலகெங்கும் அறிவிக்க அழைக்கும் ஆண்டவரே, மாதா தொலைக்காட்சியின் இயக்குனர், நிர்வாகம், பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள்,
நலம் புரிவோர் மற்றும் நேயர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களின் பணியின் வழியாக பலர் உம்மை அறிந்து விசுவாசத்தில் வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மக்களுக்கு அன்னையாக கார்மேல் அன்னையை அருளிய நீர் உலக நாடுகளையும் எம் நாட்டையும் தமிழ் நாட்டையும் ஆளும் தலைவர்களுக்கு நீதி, ஞானம், அமைதியின் மனதை அருளி பொது நலனுக்காக உம்மையுடன் பணியாற்ற செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கார்மேல் அன்னையின் தாய்மை பரிந்துரையால் இந்த நற்கருணை பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும், குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கும் இறைமக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் நிலைத்து அவருக்கு சான்று பகிர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இதோ எங்களுடைய தேவைகளையும் எங்களுடைய ஜெபங்களையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமான தேவைகளையும் ஜெபங்களையும் எங்கள் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் உள்ளத்திலும் இப்பொழுது நாங்கள் உம்மிடம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டையும் நீரே கண்ணோக்கி எங்களுக்கு எது எப்பொழுது தேவையோ அதை உம்முடைய சித்தப்படி கொடுத்து ஆசிர்வதிக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் மது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை எங்களுக்கு மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில்
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
நீதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவன். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சீரு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சீரு அப்பமீது சிந்திக்க வைக்குது. சுமைகளை வருந்தி சுமந்திடும் போதிலே தாங்கிடும் மனம் தரும் தெய்வீக அப்பமீது. வலுவெல்லாம் இழந்து நான் விழுந்திடும் போதிலே இளைப்பாற செய்திடும் வானக அப்பமீது. என் சுமையெளிதென என் நுகம் இனிதென, என் சுமையெளிதென என் நுகம் இனிதென, தேறுதல் தரும் அப்பமீது, தேறுதல் தரும் அப்பமீது. அப்பமீது அப்பமீது அப்பாவில் இணைக்குது, சின்னஞ்சேறு அப்பமீது சிந்திக்க வைக்குது. வெள்ளை நீர அப்பமீது விண்ணகம் தருவது, ஆசையை தகர்த்து ஆனந்தம் தரும் தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது, தெய்வீக அப்பமீது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அழைக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கார்மேல் அன்னையே, எம்மை அரவணைத்தாளும் அன்னையே, கார்மேல் அன்னையே, வாழ்க வாழ்க மரியே, புது வாழ்வின் மாதிரியே, புது வாழ்வின் மாதிரியே, வாழ்க வாழ்க மரியே, புது வாழ்வின் மாதிரியே, புது வாழ்வின் மாதிரியே, கார்மேல் அன்னையே, எம்மை அரவணைத்தாளும் அன்னையே, கார்மேல் அன்னையே. நலன்களின் நாதன் இயேசுவையே, நான் நிலதனிலே கொணர்ந்தவளே, நலன்களின் நாதன் இயேசுவையே, நான் நிலதனிலே கொணர்ந்தவளே, வரங்களின் வாய்க்கால் நீரென்றே உணர்ந்து கொண்டோம் அம்மா, அவர் விலங்கினை தகர்க்க மீட்பரின் பணியில் பங்கேற்கும் பொருட்டு இரட்சகியே, கார்மேல் அன்னையே, எம்மை அரவணைத்தாளும் அன்னையே, கார்மேல் அன்னையே, வாழ்க வாழ்க மரியே, புது வாழ்வின் மாதிரியே, புது வாழ்வின் மாதிரியே, வாழ்க வாழ்க மரியே, புது வாழ்வின் மாதிரியே, புது வாழ்வின் மாதிரியே, கார்மேல் அன்னையே, எம்மை அரவணைத்தாளும் அன்னையே, கார்மேல் அன்னையே.